பவள விழா பாப்பா தானே 75 வருஷம் அரசியல் கட்சி தொடங்கி ஆயிப்போச்சு. நீங்க இன்ன வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசாங்கம் ஆளுதா இல்லையா? பவள விழா பாப்பா தானே 75 வருஷம் அரசியல் கட்சி தொடங்கி ஆயிப்போச்சு. நாங்கள் 50 வருஷம் ஆட்சி கட்டில் இருந்தேன்றீங்க. திராவிடம் தான் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆண்டாங்கன்னு சொல்றீங்க. நீங்க காங்கிரஸை விட்டுட்டு திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருக்கு. நீங்க இன்ன வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க? நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கனவு இல்லர் திட்டமே. உங்களோட முதலமைச்சர் கருணாநிதியின் கனவு எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும்னு. கருணாநிதியின் கனவு வீடு கொடுக்கணும், அவர் ஆட்சியிலே கொடுக்க முடியல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எடப்பாடி சொல்கிற மாதிரி அவர் கருணாநிதியோட மகன் மட்டும் இல்லைன்னா கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. ஏதோ முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அப்போ முதலமைச்சர் ஆயிட்டீங்க, உங்கள் அப்பாவோட கனவே நிறைவேற்றலையே. அப்போ மக்களோட கனவை நீங்கள் என்னைக்கு நிறைவேற்ற போறீங்க? என்ன நீங்கள் கொடுக்காத ஒரு 51% கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவீங்களா? அதுக்கு யார் இது வந்து பார்த்தீங்கன்னா உணரணும், யார் ஏற்றுக்கணும்? மக்கள் ஏற்றுக்குவாங்க சார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தான் ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறாரு, இந்த இரு கட்சிகளும் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்ட்டீங்க. எல்லாத்தோட முக்கியம் ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு வண்டி. அதை கொடுக்கறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்.